இந்தியா முழுக்க நீட் தேர்வு நடைபெறுகிறது. ஆனால் இங்கே அவர்கள் எதிர்த்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட்டுன்னு ஒரு தேர்வு, அதுக்கு ஆதரவு கொடுக்கிற நாதாரிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது என்னன்னா, அப்பனுடைய வரலாறு, அதாவது ஹிஸ்டரி தெரியாதவன் அலெக்சாண்டர் ஹிஸ்டரியை பத்தி பேசுற மாதிரி இருக்கு இந்த நாய்ங்க பேசுறதெல்லாம். இல்லே, இந்தியாவிலேயே 24 அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் தாண்டா இருக்குது. அதுவும் தனியார் கல்லூரி இல்லாம நான் சொல்றது, நல்லா காதல வாங்கி, அரசு மருத்துவக் கல்லூரி. எங்க அப்பன் தாத்தா வரிபணத்துல எங்க நிலத்தை கொடுத்து கட்டினது. இந்தியாவிலேயே அதிகமான MD, MSc, MCH, DM போன்ற PG இடமும் தமிழ்நாட்டில் மட்டும்தாண்டா இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? 1879 மேரி ஸ்கார்லி MBBS படிச்சது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல. இதுல என்ன சிறப்பு தெரியுமா? அந்த அம்மாவை இங்கிலாந்துல படிக்க விடல, பொம்பளைன்னு. அடிமை காலத்திலேயே ஆண்ட ஆங்கிலேயும் பெண்ணுக்கு படிப்பு பிச்சை போட்டதுரா தமிழ்நாடு. அதே காலேஜ்ல அப்ப படிச்சவன் எல்லாம் பார்ப்பார ஏன் தெரியுமா? அவன் நல்லா படிச்சவன்னு கிடையாது, அந்த மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு. சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் படிக்கணும்னு ஒரு ரூல் போட்டிருந்தானுங்க வெண்ணைங்க. அப்புறம் ஒரே ஒரு குடியான பொண்ணு சமஸ்கிருதம் படிச்சு தேர்வாகி இந்தியாவிலேயே முத MBBS படிச்சு பட்டம் வாங்குச்சு. யார் தெரியுமா? டாக்டர் முத்துலட்சுமி. அப்ப கூட அந்த அம்மாவுக்கு தடை போட்ட பார்த்தாங்க. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு படிக்கிறதுனால மனசு அலப்பாஞ்சிருச்சான். ஆமா, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதான், அதுக்காக தடை போட பார்த்தாங்க. டாக்டர் AL முதலியார்னு மருத்துவ பேராசான், அவர் தான் பிரசவம் பற்றிய புக் எழுதியவர். எப்ப தெரியுமா? 1937. இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின ஆப்டிகல் புக்கை படிக்காம ஒரு ஆள் கூட MBBS ஆக முடியாது. இருதய மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, இதெல்லாம் அரசு மருத்துவமனையில இந்தியாவிலேயே இங்க மட்டும் தாண்டா ஏழைகளுக்கு சாத்தியம். தனியாருக்கு போனா 8-10 லட்சம் செலவாகும். இந்தியாவில வேற எங்கடா இருக்கு இதெல்லாம்? வெளி மாநிலங்கள் எல்லாம் சாதாரணமா ஆபரேஷன் அரசு மருத்துவமனையில பண்றதுக்கு காசு கொடுத்து பார்க்கணும். நீட்டுக்கு ஆதரவு கொடுக்கிற நாதாரிங்களே, தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? இங்க மட்டும்தான் இலவசம். இங்க வேலை பார்க்கிற அத்தனை டாக்டரும் ஏதாவது ஒரு வகையில இடஒதுக்கீடு முறையில வந்தவங்க. என்னடா குறைஞ்சிருச்சு இப்ப இங்க? நீட்டுங்கிறீங்க. நீட்டு இல்லாம தான் இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா சாதிக்காரனும் டாக்டரா வந்ததுக்கு காரணம் எங்க பாட்டன் நீதி கட்சி முதல்வர் பனகல அரசரும் என் தாத்தன் பெரியாருண்டா. சமஸ்கிருதம் இருக்கக்கூடாதுன்னு அதை எடுத்ததாலதான் இன்னைக்கு படிக்க முடிஞ்சது. விதை போட்டது என் பாட்டனும் தாத்தனும் இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்கிறான் தமிழன். இது என் பாட்டம் போட்ட சுத்தரா. எவனே தெரியாத மூடி கேடி டெட்பாடி எடப்பாடி எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது. மூளைய வாடகைக்கு விட்ட மூதேவிங்களா. இனிஷியல் பேருக்கு மட்டும் இருந்தா பத்தாதுரா, வாழ்க்கைக்கும் வரலாறுக்கும் இனிஷியல் இருக்கணும். எங்களுக்கு இருக்குடா, எங்க இனிஷியல் தமிழ்நாடுடா.